ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கட்டப்பையோடு உட்காந்துட்ருக்குறேன்னு பார்க்குறீங்களா? நேற்று ஊருக்கு போயிருந்தேங்க. அம்மா வீட்டு தோட்டத்துலேருந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னென்ன காய்கறிகள் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூசணிக்காய், ஒரு பெரிய பூசணிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பெரிய காயாக ஒரு பூசணிக்காயை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது கடலக்காய் தோட்டத்தில் போட்டிருந்தாங்க. காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் நான் கொஞ்சமாக கடலக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓரமாக வச்சிடும். அடுத்தது இந்த பை கொஞ்சமாக மருதாணி ஒடிச்சு வச்சேன். வெயிலே வச்சுட்டேன். அதை வெயிலே வாடி வதங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மருதாணி எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது ஒரு சேனக்கிழங்கு சின்னதாக ஒன்று இருந்துச்சு. பொரியலுக்காக சேனக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது கத்திரிக்காய். இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. இப்போ தான் கத்திரிக்காய் பிஞ்சு வைக்கவே ஆரம்பிச்சுதுங்க. கொஞ்சமாக கத்திரிக்காய் அதிலேருந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது பசலைக்கீரை, குத்து பசலைன்னு சொல்லுவாங்க. இந்த பசலைக்கீரை பருப்போடு போட்டு சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பசலைக்கீரை எடுத்துகிட்டு வந்தேன். கருவேப்பிலை மரத்துலேருந்து அது கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இது புளிச்சக்கீரை செடி இருக்குது. அதில் கொஞ்சம் புளிச்சக்கீரை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேலே புளிச்சக்கீரைங்க கட்டு, இதெல்லாம் புளிச்சக்கீரை. அடியில் கொஞ்சமாக மணத்தக்காளி கீரை, அதை அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் முருங்கைக்கீரை அங்கேயே ஒடிச்சு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக முருங்கைக்கீரை. அடுத்தது முருங்கைக்காய் ஒரு 3 காய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போகிறதுக்கு காரணமே நிறைய தேங்காய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான். இந்த தடவை தேங்காயே இல்லைங்க. தேங்காயெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொப்பரை ஆயிடுச்சு. ஒரே ஒரு தேங்காய் மட்டும்தான் இருந்தது. இந்த ஒரே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் கட்டு பாருங்க. லெமனு, அம்மா வீட்டு மரத்தில் லெமன் இருந்துச்சு. லெமன் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஓரம் கட்டிடுவோம். லெமனு இது மரத்தில் ஆரஞ்சு மரம் இருக்குது. ஆரஞ்சு மரத்துலேருந்து கொஞ்சமாக ஆரஞ்சு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் இருக்குது நல்ல பெரிய மரம், நிறைய ஆரஞ்சு இருக்குது. பழுக்கில் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. அம்மா கொண்டுட்டு போ, ஒரு 2 நாளையில் பழுத்துருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரஞ்சு கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கடுத்து கொய்யா மரம் இருக்குதுங்க. இப்போ சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் மரத்தில் கொஞ்சம் தான் காய் இருந்தது. இருந்த காயை கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். பாதி காய் தின்ட்டோம், மீதி இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது மாதுளை மரம் இருக்குதுங்க. மாதுளை மரத்தில் என்ன ஆகுதுன்னா அணில் எல்லாம் கடிச்சு வச்சுருது. இந்த மாதிரி அணில் தின்னதை போக கொஞ்சம் மீதி இருந்து நான் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இதுதாங்க அம்மா வீட்டிலேருந்து நேற்று எடுத்துகிட்டு வந்த காய்கறிகள். நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஆரஞ்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.